கணபதி தற்பொழுது விஜய் டெல்லிக்கு வந்திருக்கிறார். சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிறார். என்னென்ன கோணங்களில் விசாரணை நடைபெற இருக்கிறது, எவ்வளவு நேரம் விசாரணை நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது? தனி விமானம் மூலம் டெல்லி வந்தடைந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சரியாக 11:30 மணிக்கு சிபிஐ தலைமை அலுவலகம் வந்தடைந்தார். அவருடைய உதவியாளர் உள்ளிட்டோரும் சிபிஐ அலுவலகம் வந்திருக்கிறார்கள். சிபிஐ அதிகாரிகள் முன்கூட்டியே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்த நிலையில் உடனடியாக சிபிஐ அலுவலகத்துக்கு விஜயை அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவரிடம் விசாரணை தொடங்கி இருக்கிறது என்பது நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தைய தகவல். சிபிஐ டெல்லி விமான நிலையத்திலேயே இறங்கிய சமயம் முதலே அவருக்கு பல அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தது. டெல்லி காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு அளித்திருந்தார்கள். இதை தவிர விஜயின் தனி பாதுகாவலர்களும் டெல்லியில் சிறப்பு விமானத்திலே அவருடன் வந்து இறங்கியிருந்தார்கள். வழி முழுவதும் டெல்லி காவல்துறை சிறப்பு பாதுகாப்பு அளித்து அவருடைய வாகனம் எங்கும் போக்குவரத்தில் சிக்காமல் விரைவாக அவர் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்துக்கு அழைத்து வரப்பட்டார். லோதி ரோடு எனப்படும் டெல்லியின் பிரதான பகுதியில் உள்ள சிஜிஓ காம்ப்ளெக்ஸ் என்ற மத்திய அரசு அலுவலகங்கள் உள்ள பகுதியில் தான் சிபிஐ தலைமை அலுவலகம் அமைந்துள்ளது. அங்குதான் தற்போது சிபிஐ அதிகாரிகளுடன் விஜய் உள்ளே அமர்ந்திருக்கிறார். அவரிடம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று முழுவதும் இந்த விசாரணை தொடரும் எனவும் தேவைப்பட்டால் அதற்கு மேலும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். செப்டம்பர் மாதத்தில் நடைபெற்ற கரூர் துயர சம்பவத்திலே 41 நபர்கள் உயிரிழந்து நடந்தது என்ன என்ற அடிப்படை விவரங்களை எல்லாம் விஜயிடம் சரிபார்க்க சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். மேலும் இன்று முழுவதும் அவரிடம் விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காகவே இந்த பகுதியிலே பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு சிபிஐ அலுவலகத்துக்கு செல்லும் சாலை மூடப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்புறமாக உள்ள சாலை வழியாகத்தான் 2 பக்கங்களிலும் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சிபிஐ அலுவலகத்துக்கு அருகே யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு பலத்த பாதுகாவல் போடப்பட்டிருக்கிறது. ஊடகங்களுக்கு மட்டுமே இங்கே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பலத்த பாதுகாவலுக்கிடையே சிபிஐ அலுவலகத்துக்கு தற்போது விஜய் வந்திருக்கிறார். இன்று அவரிடம் விரிவான விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகா. கணபதி, தற்பொழுது சிபிஐ அலுவலகத்திற்கு விஜய் வந்திருக்கக்கூடிய நிலையில் விசாரணை துவங்கி நடைபெற்று வருகிறது என்ற செய்தியை சொல்லியிருக்கிறீங்க. என்னென்ன கோணங்கள்ல விசாரணை நடைபெறும் அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏற்கனவே தாவேக நிர்வாகிகளிடமும் விசாரணை நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் சொல்லியிருப்பாங்க என்ன கோணங்களில் எல்லாம் விசாரித்தார்கள் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இந்நிலையில விஜய்க்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபீட் பண்ணிருக்காங்க? நிச்சயமாக ஏற்கனவே தாவேக நிர்வாகிகளான ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல் குமார் ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்றது உங்களுக்கு தெரிந்ததே. அந்த விசாரணையிலே அவர்கள் அளித்திருக்கும் தகவல்கள் தற்போது சரிபார்க்கப்படும் என சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தார்கள். மேலும் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் தங்களுடைய விவரங்களை சிபிஐ அலுவலகத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது அன்றைய தினத்தன்று நடந்தது என்ன திட்டமிட்டப்பட்டிருந்தது, என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன, நடந்தது என்ன, அது குறித்த விவரங்கள் எவ்வப்போது யார் யாருக்கு தெரிவிக்கப்பட்டன போன்ற விவரங்கள் எல்லாம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த விவரங்கள் விஜயிடம் எப்போது தெரிவிக்கப்பட்டன, அவருக்கு சம்பவம் குறித்த தகவல்கள் எப்போது தெரிய வந்தன போன்ற விவரங்களை எல்லாம் அவரிடமே நேரடியாக கேட்டறிய வேண்டும் என சிபிஐ அதிகாரிகள் விரும்புகிறார்கள். அப்போதுதான் அடுத்த கட்ட விசாரணையை நடத்துவதற்கு சரியாக இருக்கும் எனவும் இந்த தகவல்களின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் எனவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். சிபிஐ மூத்த அதிகாரிகளே முன்னின்று இந்த விசாரணையை நடத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ இந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையிலே இதுவரை சேகரிக்கப்பட்டிருக்கும் தகவல்கள், அத்துடன் தற்போது விஜயிடம் விசாரிக்கப்படும் தகவல்கள் ஆகிய அனைத்தும் ஒன்று சேர்க்கப்பட்டு அது அடுத்த கட்ட விசாரணைக்கு அடிப்படையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எத்தனை நாட்கள் விசாரணை நடைபெறும், இன்று அல்லது நாளை முடிவடைந்து விடுமா, அதற்கு மேலும் தொடருமா என்பதே தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. கார்த்திகா. கணபதி, ஏற்கனவே விஜய் பயன்படுத்திய அந்த பரப்புரை வாகனத்தை தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் சோதனை செஞ்சாங்க. 2 நாளுக்கு முன்னாடி கரூர் சிபிஐ அலுவலகத்தில் வைத்து அந்த சோதனை நடத்தப்பட்டது. இந்நிலையில இந்த மாதிரியான ஆதாரங்களை சிபிஐ சேகரித்திருக்கக்கூடிய நிலையில அதெல்லாமும் கூட இந்த விசாரணையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படும்? குறிப்பாக
சிசிடிவி பதிவுகள் முக்கிய ஆதாரமாக கருதப்படுகின்றன. அதாவது சம்பவங்களிலே எந்தெந்த கட்டம் எவ்வப்போது நடைபெற்றது என்பதை நேரப்படி வரிசைப்படுத்துவதற்கு சிபிஐ முயற்சித்து வருகிறது. ஆகவேதான் நடிகர் விஜய் பயன்படுத்திய வாகனத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் அந்த பகுதிகளில், அதாவது வேலுச்சாமிபுரம் மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதிகளிலே உள்ள சிசிடிவி காட்சிகள், சென்னையிலிருந்து புறப்பட்ட நேரம், சென்னை விமான நிலையம் சென்றடைந்த நேரம், அதே போல கரூர் சென்றடைந்த நேரம், வேலுச்சாமிபுரம் சென்றடைந்த நேரம் என்று பல்வேறு விதமான முக்கியமான நேரங்களை எல்லாம் குறித்து வருகிறார்கள் சிபிஐ அதிகாரிகள். அதன்படியே அந்தந்த நேரத்திலே கூட்டத்தின் அளவு எப்படி இருந்தது, கூட்ட நெரிசல் அதிகமானது எப்படி, அதற்கு முன்னர் கூட்டம் எவ்வப்போதெல்லாம் படிப்படியாக அதிகரித்தது போன்ற விவரங்களை எல்லாம் திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் எதனால் இத்தகைய துயர சம்பவம் நடைபெற்றது, எதனால் 41 உயிர்கள் பலியாயின என்பதை கண்டறிய முடியும் என்பதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. ஆகவே மிகவும் விரிவாக அன்று நடந்தது என்ன என்பதை முழுவதுமாக உறுதி செய்து அதன் அடிப்படையிலே விசாரணையை நடத்த வேண்டும் என சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். கார்த்திகா, கரூர் துயரம் தொடர்பாக தற்பொழுது சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் விசாரணை துவங்கி இருக்கிறது. இது இன்னும் எத்தனை நாட்கள் விசாரணை நடைபெறும் என்பதும் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. அடுத்தடுத்த தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் கணபதி.